இந்த வீடியோவில் எங்கள் காலேஜில் இன்டர்ன்ஷிப்புக்கு என்ன பண்ணாங்க, எங்கே கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி இன்டர்ன்ஷிப் போகிறோம். ஸோ அதை நம்ம கொஞ்சம் விளாகாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருந்தேன் இன்றைக்கி. இப்போது நான் கொஞ்சம் ஃப்யூச்சரில் நம்ம ஓகே இந்த லைனில் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் வச்சுருக்கேன். ஸோ அந்த லைனில் நான் போகணும் அப்படின்னா கொஞ்சம் நான் ஃபிசிக்கலாக ட்ரெயின் ஆகணும். அதனால் நான் இப்போ ஒரு 1 வீக்காக போயிட்டுருக்கேன். காலையில் சைக்கிளிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரன்னிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்கிப்பிங் பண்ணிவிட்டு நான் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவேன் சைக்கிள்லேயே. ஸோ அதனால் இப்போ நான் கிரவுண்டுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ நம்ம கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு ரன்னிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் பைக்கில் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் ஒரு நாள் கூட போகல. நம்ம பைக்கில் போயிட்டு பைக்கில் சும்மா இங்கே ஒரு ரன்னிங் ஒரு ஸ்கிப்பிங் அது அவ்வளோவா யூஸ் இல்லை. நம்ம ஏஜுக்கு கொஞ்சம் சைக்கிளில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்னிங் சைக்கிளில் போவேன். ஏன்னா அதுவே நம்ம கொஞ்சம் வார்ம் அப் மாதிரி இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் சைக்கிளில் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரன்னிங் போனேன். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு நம்ம அங்கே ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் இந்த காலுக்கு பின்னாடி உள்ள மசில்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் வலிக்கும். அதனால் வீட்டுக்கு வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அம்மா காஃபி கொடுப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம சுகர் கண்டெயின் பண்ணலாமா என்னங்கிறது கரெக்டாக தெரியல. நான் இன்னும் அதோட ப்ரொசீஜர் என்ன, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலை. ஸோ இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ போக போக நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுட் இன்டேக்கை மாற்றணும் கொஞ்சம். ஸோ இப்போ நான் காஃபி குடிச்சிட்டு அம்மா செல்லை பார்த்துட்ருந்தேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்டர்ன்ஷிப்புக்கு எங்கள் காலேஜில் கூட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் தான் போகணும் அந்த கம்பெனிக்கு. ஸோ இது நான் செகண்ட் டே தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டே நான் ஷூட் பண்ணல. ஏன்னா நமக்கே தெரியாது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் செகண்ட் டே தான் ஷூட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் டே நான் என்னோடய காலேஜ் பேக்கை தான் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அவ்வளவோ எதுவுமே தேவைப்படலை. ஸோ அதனால் நம்ம ஒரு ஸ்லிங் பேக் மட்டும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செகண்ட் டே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் நம்ம வாட்ச் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்ச் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்னோடய பேக்கில் என்னென்ன எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்ருந்தேன். இந்த நோட்டும் ஒரு பெண்ணும் எங்களுக்கு அங்கேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நோட்டில் ஒரு 20 பேஜஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நோட்ஸும் ஒரு பெண்ணும் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு கூட்டு போன கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி, இன்சூரன்ஸை பேஸ் பண்ணிய கம்பெனி. ஸோ அதனால் எங்களுக்கு ஃபஸ்ட் டே கொஞ்சம் கிளாஸ் எடுத்தாங்க. இன்சூரன்ஸ்னால் என்ன, அதோடய ஹிஸ்ட்ரி, அது எப்படி நம்ம ஊருக்கு இந்தியாவுக்கு வந்தது, அந்த மாதிரி கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பற்றிலாம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு டே சொன்னாங்க. அதனால் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் நம்ம வச்சுட்டு அது போக நான் கையில் கொஞ்சம் என்னோடய நார்மல் பென் ஒன்று அதையும் நான் போட்டுட்டேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்சிசி ஸ்டூடெண்ட் தான். பட் என்எஸ்எஸ்லேருந்து ஒரு எக்ஸாம் மாதிரி ஒரு 3 டேஸ்க்கு 4 டேஸ்க்கு ஒரு எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ண சொன்னாங்க ஸ்கூலில் போய். அந்த இதுக்கும் நான் இந்த பேக் தான் எடுத்துகிட்டு போனதுனால அப்போ போட்ட பென்சில், எரேசர் இதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் அன்றைக்கி தான் நானே பார்த்தேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. இங்கேருந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டும் பைக்கில் அங்கே போவோம். நாங்கள் அந்த கம்பெனிக்கு போவோம். ஸோ நம்ம இப்போ கிளம்பியாச்சு. நம்ம ஃப்ரெண்டு வந்தோடனே போக வேண்டியது தான். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்தாச்சு. அவங்க தான் அந்த வீடியோ எடுத்தாங்க. ஸோ எக்ஸாக்டாக இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா நம்ம தூத்துக்குடியில் பாலம் இறங்கினோடனே ஒரு லெஃப்ட் எடுத்தோன்னா வந்துடும். அங்கே தான் இருக்குது அது. ஸோ கம்பெனியோட நேம் சாம்சி கம்பெனி. பேசிக்காக இங்கே இன்சூரன்ஸ் பற்றி எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. லைஃப் இன்சூரன்ஸு, நேஷ்னல் இன்சூரன்ஸ், அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறையா எங்களுக்கு கிளாஸ் சொன்னாங்க. ஸோ நாங்கள் அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். 10:15 தான் ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் ஒரு 9:30க்கெலாம் வந்தனால அப்போ தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் சாரு. ஸோ இது கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறனால சரி நம்ம அதெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எங்களுக்கு அவங்களோட ஒர்க்கிங் ஏரியாவில் ஒரு ரூம் மட்டும் ஒதுக்கி ஓகே நம்ம இந்த ட்ரைனிங்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க.
அங்கே உள்ள டீச்சர்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாமே ஏஜ்டு பீப்புள்ஸ் தான். ஸோ அதனால் நமக்கு வந்து அது ஏதோ படிக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் இருக்காது. ஸோ நம்ம தான் வந்து சேர்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பாட்டில்ஸ் எல்லாமே தண்ணி பிடிச்சி வைக்கணும். அன்றைக்கி சொன்னாங்க தண்ணி பிடிச்சி வைங்க அப்படின்னு சொல்லி சாரு. ஸோ அதனால் நாங்களும் சீக்கிரம் வந்தனால பாட்டில்ஸில் உள்ள தண்ணி எல்லாமே நாங்கள் பிடிச்சி வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் போட சொன்னாங்க, அதையும் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நமக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சார் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு எல்ஐசியில் வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்காங்க. அங்கே சைடு உட்காந்துருக்கிற சார் வந்துட்டு எல்ஐசியோட பிரான்ச் மேனேஜராக இருக்காங்க, ஸ்பிக் நகரில் உள்ள பிரான்ச்சுக்கு. ஸோ நமக்கு ஒரு கிளாஸ் முடிஞ்சோடனே அவங்க வந்து இன்டர்வல் மாதிரி நமக்கு பிரேக் விடுவாங்க, டீ கொடுப்பாங்க. ஸோ அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து அவுட்டர் ஸ்பேஸில் நம்ம போய்க்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நம்ம போய் சும்மா அங்கே ஏதாவது பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் அன்றைக்கி போனோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களும் ரீல்ஸுக்கு ஏதாவது லொக்கேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி மேலே பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் சரி ஓகே நம்ம மேலே ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோடையும் சேர்த்து கவர் பண்ணேன். அவங்க வந்து ரீல்ஸ்க்கு கண்டென்ட் தேடிட்டு இருந்தாங்க, நமக்கு வந்து அவங்க விலாகு கண்டென்ட் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதனால் நான் அவங்களே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுற்றி எல்லா பக்கமும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து அவுட்டரில் லொக்கேட் ஆகிருக்கனாலையோ என்னமோ தெரியல, நாங்கள் போன நாள் எல்லா நாள்லேயுமே இந்த மேகம்லாம் கொஞ்சம் பார்க்க அழகாக இருந்தது, பனிக்கட்டி மாதிரி இருந்தது. ஸோ அங்கே கிளாஸ் முடிச்சுட்டு நான் ஒரு 2 o'clockலாம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 3:30 போல் நாங்கள் வந்து போலீஸ் கேண்டீன் வந்திருந்தோம். அப்பா வந்துட்டு போலீஸ்மேனாக இருக்கிறனால எங்களுக்கு வந்துட்டு போலீஸ் கேண்டீன் சொல்லி உண்டு. அங்கே வந்து பேசிக்காக எல்லா கிராசரிஸும் இருக்கும். அது போக நமக்கு இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இருக்கும். கிராசரிஸ்ன்னு பார்த்தோன்னா எல்லாமே இருக்கும், ஒரு சிலது தான் இருக்காது. அப்புறம் இங்கே எலக்ட்ரானிக்ஸில் வந்துட்டு நமக்கு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஏசி, டிவி, சைக்கிள், அவன், இந்த மாதிரி நிறையா இருக்கும் நமக்கு. ஸோ பேசிக்காக அது எப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு ரேக்லேயும் வந்து வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு ஐட்டமும் மட்டும் வச்சு அந்தந்த ஐட்டமுக்கு ஒரு சீரியல் நம்பர் மாதிரி கொடுத்துருவாங்க. கீழேயே அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. நம்ம வந்துட்டு ஒரு ஷீட் இருக்கும், அந்த ஷீட்டில் அந்த பொருளோட சீரியல் நம்பர் எழுதி எங்களுக்கு இத்தனை பொருள் வேணும் அப்படின்னு நம்ம அதில் எழுதி கொடுப்போம். அங்கே டைப் பண்ணுறவங்க வந்துட்டு அதை பார்த்து நமக்கு கரெக்டாக பில் போட்டு தந்துடுவாங்க. நாங்கள் அதை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு கார்டு மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ கார்டு வச்சு நம்ம பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கவுண்டரில் வந்து நம்மளோட நேம் சொல்லி கூப்பிடுவாங்க, அந்த கார்டு யார் நேமில் இருக்கோ அவங்கள சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு பொருள் வாங்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ நானும் அம்மாவும் தான் போயிருந்தோம். அதனால் அம்மா வந்துட்டு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு பில்லிங் செக்ஷனில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செக்ஷனில் நாங்கள் பொருள் எல்லாத்தையும் பேக்கில் போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு பேக் வந்து நாங்கள் வண்டியில் வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இதுவரை என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.